அனைவருக்கும் வணக்கம். 4/4/2026 9வது T20 மேட்ச் ஜிடி விசஸ் ஆர்ஆர். ஜிடியில் எந்தெந்த பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாய் சுதர்சன், கில், பட்லர், பிலிப்ஸ், ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான், திவாட்டியா, ரபாடா, ஜே ஹோல்டர் 2 பேரில் யாரோ ஒருத்தர் வருவாங்க. சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஏ சர்மா இவங்களாம் இருக்காங்க. ஆர்ஆரில் யாராருன்னு பார்த்தோம்னா சூரியவன்சி, ஜெய்ஸ்வால், ரியான் பராக், ஜூரல், ஹெட்மயர், டி ஃபெரேரா, ஜடேஜா, ஆர்ச்சர், பர்கர், பிஷ்னோய், பி சர்மா, சந்தீப் சர்மா இவங்களாம் இருக்காங்க. எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாய் சுதர்சன் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கேப்டனாக கூட சான்ஸ் இருக்குது. செகண்ட் பேட் பண்ணால் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கில்லு வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுவார். பட்லர் வந்து செகண்ட் பேட் பண்ணால் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பிலிப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூட சான்ஸ் இருக்குது. ஷாருக் கான் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. வாஷிங்டன் சுந்தர் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃபஸ்ட் பவுலிங் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் அந்தளவுக்கு இருக்காது. ரஷீத் கான் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. திவாட்டியா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுவார். செகண்ட் பேட் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ரபாடா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். செகண்ட் பவுல் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விக்கெட் இருக்காது. ஹோல்டர் வந்து செகண்ட் பவுல் பண்ணால் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஏ சர்மா வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சிராஜ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் நல்லா பவுலிங் பண்ணுவார். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கேப்டனாக போய் சான்ஸ் இருக்குது. பிரசித் கிருஷ்ணாவும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் நல்லா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆர்ஆரில் வந்து பார்த்தோம்னா சூரியவன்சி ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக போய் சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் பேட் பண்ணால் ஒரு அரை மணி நேரம் மட்டும், அதாவது ஒரு 8 மணிக்குள்ளே விக்கெட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் போனார்னா ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஜெய்ஸ்வால் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுவார். செகண்ட் பேட் பண்ணால் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ரியான் பராக் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுவார். செகண்ட் பேட் பண்ணால் கேப்டனாக போய் சான்ஸ் இருக்குது. ஜூரல் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு விளையாடுவார். செகண்ட் பேட் பண்ணால் அந்தளவுக்கு விளையாட மாட்டார். ஹெட்மயர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேட் பண்ணார்னா கேப்டனாக போய் சான்ஸ் இருக்குது. டி ஃபெரேரா செகண்ட் பவுல் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஜடேஜா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா கேப்டனாக போய் சான்ஸ் இருக்குது. செகண்ட் பவுல் பண்ணார்னா ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஆர்ச்சர் செகண்ட் பவுல் பண்ணார்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பர்கர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கிருஷ்ணாயும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சந்தீப் சர்மா செகண்ட் பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் வின் பண்ணுறதுக்கான அதிக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி வின்னிங் டீம் ஜிடி விசஸ் ஆர்ஆர் இந்த 2 டீமுக்கும் நடக்கிற மேட்ச்சில் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து 11s வந்ததுக்கப்புறம் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். நன்றி.